மீனம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஜூலை 10க்கு பிறகு, அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதாக நடக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும். இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, தாக்கங்கள் எப்படி அமைய போகுது, கொடூரமா பௌர்ணமி இருக்குமா இல்லை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு அவங்களோட வாழ்க்கையில் இன்பங்களும் சரி, தெய்வீக நாணத்தையும் சரி, இது ரெண்டையுமே வழங்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்படி விளங்கக்கூடிய குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் இந்த மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரத்தை நீங்கள் செய்யணும், அந்த பரிகாரத்தை எப்படி முறையாக செயல்படுத்தினா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி இரட்டை மீன் இருக்கிறதுனால இந்த மீனுடைய குணாதிசயங்களுமே இந்த மீனராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும். மீன் எப்படி தன்னை சுற்றி சுத்தமாக வச்சுருக்க விரும்புமோ அதே போல தான் நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடமும் சரி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. மீனை போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக துள்ளி விளையாடுவதை விரும்பக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அதே போல் எப்பொழுதுமே பாருங்கள், மீனுமே அதோட கூட்டத்தோடு தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்களுமே எல்லா மனிதர்களோடும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. எல்லோரோட இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. யாராச்சும் வருத்தத்துலேயோ சோகத்துலேயோ இருந்தால் கூட அவங்கள நல்லா கலகலப்பாக பேசி சிரிக்க வைக்கிறதுல வல்லவர்களாக மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி தான் சின்ன பிள்ளைத்தனமாக அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கல்லையுமே மாட்டிக்குவீங்க. இந்த குரு பகவானோட ராசியில் இந்த தனுசும் மீனமும் அடங்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டுன்னு பேசிடுவாங்க, என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது யோசிக்காமல். ஆனால் குரு பகவானோட இந்த மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசுகிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, முடிஞ்ச வரைக்கும் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும். இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்களையும் ஏற்றமிகு பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய வழிபாடாக பார்க்கப்படுது. அது முடியாதவங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டையும் வியாழக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் பலவும் வந்து சேரும். உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் சந்தனம் இது ரெண்டையுமே குரு பகவான் கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பதால் யோகங்கள் உங்களுக்கு பல வகையில் வந்து சேரும். இந்த விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க, நன்மைகள் பலவும் வந்து சேரும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குரு பகவானே போற்றி அப்படின்னும், உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னாலும் திருச்செந்தூர் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் அந்த முருகப்பெருமானின் அருளால் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே எளிய முறையில் தீர்த்து கொள்ளலாம். இப்போ நாம் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பயன்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் ஒரு சொல்லி அடிக்கும் கில்லியாக மாறப்போகிறீங்க இந்த மீனராசி அன்பர்கள். நீங்கள் இந்த வருடமே ஒரு சூப்பரான வருடமாக உங்களுக்கு அமைய போகுது. அதிர்ஷ்டம் காத்திருக்கு நிறைய. புதிய நம்பிக்கை எதிர்பார்ப்புகளோட இந்த மாதம் உங்களுக்கு தொடங்குது. இதுக்கு முன்னாடி தடைபட்டிருந்த காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உயர்வதற்கான அமைப்பை ஏற்படுத்த முடியும். சனி, ராகு, குரு, கேது எல்லாமே மாறிய கிரக அமைப்பு உங்களுக்கு முக்கிய ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கு. வருடாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி கூட உங்களுக்கு நன்மையாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வாரமே கிரக நிலைகள் மாற்றம் மாறும். ஆனால் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்ததாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னா, மீனராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதில் எல்லாமே இந்த வருஷம் முழுக்கவுமே நல்ல ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனத்தாங்கல்கள் இந்த மாதம் நீங்கும். பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரிகட்டக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது உடலுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை கட்டுக்குள்ள வச்சுக்க நல்லதாக இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகிறது நல்லது. உறவு முறைகளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மேன்மை ஏற்படும். ரத்த வந்த உறவுகளோட வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்தால் போதும். ரத்தத்தில் வரும் பிரச்சனைகள் பரிசோதனை செய்துக்கிறது நல்லது. ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால உடற்பயிற்சி செல்வது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு நல்லதாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வது நல்லது. கும்பாபிஷேகம் செய்யும் இடத்துல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணிகளை செய்து கொடுங்க. அதே போல் பயணங்கள் ஏற்படும். நிறைய முதலீடுகள் குறைவாக இருந்தாலுமே வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் கடல் சார்ந்த பயணங்கள் மூலமாக அற்புதமான ஏற்றம் உண்டாகும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதில் வெற்றி பெறுவீங்க. உறவுகளிடத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். பேசும் வார்த்தைகளில் இனிமையை கடைபிடித்தால் நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அசாதாரணமாக இருக்காதீங்க. அக்கறை எடுத்துக்கோங்க. சிறிய பிரச்சனை வந்தாலுமே உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் பரிபூரணமாக இந்த மாதம் உங்களை விட்டு விலகிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அதன் மூலம் ஆதாயம் பெறும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் வந்திருக்கு. இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே தொழில், உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது. ஆனால் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், இரத்த அழுத்தம், இரத்த அழுத்தம், ஹார்மோன் குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடு போன்ற விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சில சங்கடத்தை கொடுக்கலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகணும். சின்ன சின்ன உடல் உபாதை வந்தாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எடுத்துமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடாது. முன்னெச்சரிக்கை கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் பலவும் உங்களால் பெற முடியும். சொல்லப்போனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே பலனாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மீனராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. எடுத்த எந்த ஒரு காரியத்திலையுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு கால் வைங்க. சிறப்பான முன்னேற்றம் வரும். தொழில்துறைகளில் அதிக முதலீடு செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். நிதானமாக செயல்பட்டிங்கன்னா குடும்ப பிரச்சனைகளில் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய வல்லமையை பெறுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் அடுத்து உங்களோட பேச்சை கேட்டு வியாபாரத்தில் தேவையில்லாத வில்லங்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க. கையில் காசு இருந்தால் நிலத்திலேயோ நகையிலையோ முதலீடு செய்யுங்க. மன அழுத்தம் வரும் பொழுது இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. நல்லது நடக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பின்னடைவு இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம முன்பு சொன்ன வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற இறை வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் இந்த பௌர்ணமி தினத்தில் வரக்கூடிய நல்நாளில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாதமே இந்த மாதம் மட்டும் இல்லை, மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இப்படி நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை பௌர்ணமி தினத்தில் வழிபட்டிங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே சரியாகும். உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே தடைகள் நீங்கும். நல்ல ஒரு வாழ்க்கை உருவாகும். உங்கள் வீட்டில் தடைபட்டு இருந்த சுப காரியங்களுமே விரைவில் நடக்கக்கூடிய வல்லமை உண்டாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி தினத்தில் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எல்லா விதத்துலையுமே நன்மைகள் வந்து சேரும். அதுவும் சுபகாரிய தடைகள் விலகி உங்களோட வீட்டில் ஒரு சந்தோஷமான நிலை உருவாக உங்களோட குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மீனராசி அன்பர்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படின்னும் உங்களோட குலதெய்வம் எந்த இறைவன் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களுடைய குலதெய்வத்திடம் நாங்களுமே எங்கள் சேனல் சார்பாக பிரார்த்தனை வச்சுக்கிறோம். நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே உடனுக்குடன் கிடைக்க உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே.
என்ன மீனராசி என்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.